இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், சியோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். யார் அந்த சியோன்? நீங்களும் நானும் தான் அந்த சியோன். சியோன் மகாராஜா இருக்கிற அந்த பரம ராஜ்யத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தான், நீ ஒரு சியோன், சியோன் குமாரத்தி. உனக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வாராம். ஏன் அவர் எனக்கு ஆறுதல் செய்ய வேண்டும்? சியோன் என்று சொன்னாலே நான் போகிறதான இந்த உலக பாதை எல்லாமே நெருக்கமும் இடுக்கணும், வேதனையும் கண்ணீரும் போராட்டமும் நிந்தையும் அவமானமும் நிறைந்த ஒரு பாதை தான் என்பதை கர்த்தர் அறிந்துதான் சியோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார் என்று இந்த வார்த்தை இந்த மாதம் நமக்கு நேராக அனுப்பி கொண்டிருக்கிறார். பாழான ஸ்தலங்களைப் போல, வனாந்திரத்தைப் போல, அவாந்திர வெளியைப் போல இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு தேர்தலை செய்து ஏதேனை போலவும் கர்த்தரின் தோட்டத்தை போலவும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அந்த ஏதேன் தோட்டத்துக்குள் வைத்த பொழுது அவர் எதெல்லாம் மனதில் நிர்ணயம் பண்ணினாரோ, ஒரு மனுக்குலத்துக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று அவர் நினைத்து அதை செய்து முடித்தாரோ, அதே ஆசீர்வாதங்களை அன்றைக்கு அந்த ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமை நிமித்தம் இழந்து போனாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதே ஆசீர்வாதத்தை, அந்த ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் திரும்பவும் கட்டளையிடப் போகிறேன். சியோனை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எவ்வளவுதான் வேதனையான பாதையாக இருந்தாலும் தேவன் உனக்காக ஒரு ஆறுதலை வைத்து அவர் இந்த வார்த்தைகளை மெய்யாகவே பலிக்க பண்ண போகிறார். அப்படி அவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அங்கே என்ன நடக்கும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுவதை நாம் கவனிப்போமா? அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கீத சத்தமும் துதியும் உண்டாயிருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சந்தோஷமே இல்லை, எவ்வளவோ இருந்தாலும் நிம்மதி இல்லை. அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் புலம்பலும் வேதனையான முறுமுறுப்புகளும் தான். ஆனால் சியோனே, உனக்கு கர்த்தர் சொல்லுகிற தேவ வார்த்தை, உன் கூடாரத்துக்குள் துதியும் கீத சத்தமும் பெருகப் போகிறது. இதை நான் என் உடன்படிக்கையாய் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்படியானால் இந்த வார்த்தைகளில் இருக்கிற ஜீவனை நாம் உணர்ந்து கொண்டு அவைகளை நம் கரங்களில் எடுத்து, அப்பா, இந்த ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் தேவை என்று சொல்லுவோமா? பாழாய்ப்போன பகுதிகள் எதுவோ, வனாந்திரமாய் காணப்படுகிற பகுதிகள் எதுவோ, அவாந்திர வழியாக இருக்கிற பாதைகள் எதுவோ, எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நேராக கொண்டு சென்று இந்த வார்த்தையின்படி எனக்கு இரக்க செய்யும் ஐயா, எனக்கு ஆறுதலை தாரும் ஐயா, என்னை தேற்றறிவு செய்யும் ஐயா என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து அப்படியே ஆமேன் என்று சொல்லுவீர்களானால் இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நேராக கடந்து வரும். தேவ ஜனமே, ஒரே ஒரு வாழ்க்கை துதித்து சந்தோஷமாய் வாழ்ந்து அந்த சியோன் மலைக்கு போய் அந்த மணவாளன் இயேசுவோடு இணைந்து நித்திய காலமாய் நாம் சந்தோஷமாய் வாழ ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை அனுப்பி கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.